ஆண்டவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருந்த போது ஒரு வசனத்தை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். மார்க் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13 வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்போம். கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவைப் போல் தன்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். உடனே ஆவியானவர் அவர் வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தை பேசப்படட்டும். ஆவியானவரே, நீர் கிரியை செய்க. ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் நீர் பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். 12வது வசனத்தை வாசிங்க. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு வனாந்திரம், த வில்டர்னஸ், வனாந்திரம். அநேகர் நீங்கள் வனாந்தரத்தை பார்த்துருப்பீங்க. சிலர்லாம் வனாந்தர டூருக்கு மாதிரி வனாந்தரத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. நான் இது வரைக்கும் வனாந்தரத்தை பார்த்ததில்லை, ஆனால் டிவியில் பார்த்துருக்குறேன். பாலைவனமாக இருக்கும், ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். அங்கே செடி இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. வனாந்திரம் என்பது தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு இடம்தான் வனாந்திரம். வனாந்திரம் என்பது சாப்பாடு கிடைக்காத ஒரு இடம் வனாந்திரம். தண்ணி கிடைக்காத ஒரு இடம் வனாந்திரம். உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு இடம் வனாந்திரம். தேவை சந்திக்கப்படாத இடம். குடும்பம் அங்கே வீடு கட்டி செட்டில் ஆகலான்னா வனாந்தரத்தில் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. வீடு கட்டி வாழ முடியாது. விவசாயம் பண்ணலான்னா வனாந்தரத்தில் விவசாயம் பண்ண முடியாது. வேலை வாசல் இல்லாத ஒரு இடம் வனாந்திரம். 4 பக்கம் திரும்பி பார்த்தாலும் மண்ணை தவிர வேற எதுவுமே தெரியாது. உதவி அப்படின்னு கத்தி கூப்பிட்டா கூட ஒரு மனுஷர்களும் உதவிக்கு வராத ஒரு இடம்தான் வனாந்தரம். அழுதாலும் புலம்புனாலும் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு மனிதனும் உங்க பக்கத்துல வந்து நிற்காத ஒரு தருணம் தான் இந்த வனாந்தரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், ஒருவேளை இந்த வனாந்தரத்தை போல ஒரு சூழ்நிலையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். அன்றாட தேவைக்கே கஷ்டப்படுகிற ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். வீடு இருக்கு, ஆனா கேஸ் வாங்க முடியல பாஸ்டர். சாப்பாடு வைக்கிறதுக்கு கேஸ் வாங்குறதுக்கு கையில காசு இல்லை. என்னோட 1 மாசம் எங்க குடும்பத்தை நடத்த கூட என்னால முடியல. எனக்கு வர வருமானத்தை வச்சு என் குடும்பத்தை கூட நடத்த முடியல. ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை. நான் கத்தி கூப்பிட்டு பார்த்துட்டேன், உதவிக்கு பலர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தருமே எனக்கு உதவி செய்யல. ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை. என்னுடைய தேவை சந்திக்கப்படலை. உதவி செய்ய யாருமே வரல. நான் நம்பின ஆட்கள்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. வனாந்தரத்தில் இப்போ நான் தனியா இருக்கிறேன். என்னை சுத்திலும் யாருமே இல்லை. மண் உதவி செய்யவோ என்னுடைய தேவைகளை சந்திக்கவோ நான் சுத்தி பார்த்தா எல்லாமே அடைக்கப்பட்ட வாசல். எத்தனையோ வேலைக்கு ட்ரை பண்ணிட்டேன், ஆனா இன்னும் என்னுடைய வனாந்தரம் மாறல. எல்லா வேலையும் அடைச்சிருச்சு. என்னுடைய தேவை சந்திக்குமா, குடும்ப தேவை சந்திக்குமான்னு எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே அடைச்சிருச்சு. பல வருடங்களா இந்த வனாந்தரத்திலேயே நான் நடந்துட்டு இருக்கிறேன். இந்த வனாந்தரம் எப்போ முடியும்? இந்த வனாந்தரமான வாழ்க்கை எப்பொழுது மாறும்? எத்தனை நாள் தான் இந்த கஷ்டம்? எத்தனை நாள் தான் இந்த வேதனை? எவ்வளோ நாள் இந்த வியாதியை நான் சுமந்துட்டு இருப்பேன்? இந்த வனாந்தரம் எப்போ மாறும் என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஏசாயா 32வது அதிகாரம் 15வது வசனம், வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். வனாந்தரம் வயல்வெளியாகும். இன்னைக்கு இந்த வனாந்தரத்தை போல ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். கண்ணீரோடு, வேதனையோடு, பல கஷ்டங்கள், பாரங்களை சுமந்து கொண்டு பல நாட்களாய் வனாந்தர பயணத்திலேயே நீங்க நடந்துட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வனாந்தரம் அது வயல்வெளியாய் மாறும். அல்லேலூயா.
இந்த இடத்துல வாசிக்கிறோம், உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். உடனே ஆவியானவர் வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். இங்க யார் வனாந்தரத்துக்கு போறார்னா இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போகிறார். மத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். லூக்கா 4வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நான் முதல் பாயிண்ட் இப்படி போட்டிருக்கிறேன், வனாந்தர பயணத்தை ஆவியானவரே உங்களை நடத்துகிறார். வனாந்தர பயணத்துல ஆவியானவரே உங்களை அந்த பயணத்துக்குள்ள உங்களை நடத்துகிறார். இது கஷ்டமான பயணம்தான், ஆனா இயேசு கிறிஸ்துவ ஆவியானவர் நடத்தினார் இந்த வனாந்தர பயணத்துல. பாருங்க, யோவான் ஸ்தானனால ஞானஸ்தானம் பெறுகிறார் இயேசு கிறிஸ்து. அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, வானம் திறக்குது, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல வந்து இறங்குறார். இறங்குனதுமே அடுத்தது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கணும்னா, அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கணும். குருடர் பார்வை அடைஞ்சிருக்கணும், முடவர்கள் நடந்திருக்கணும், சப்பானியர்கள் நடந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து அடுத்தடுத்து லெவலுக்கு போயிருக்கணும், மரிச்சவங்க உயிரோட எழுப்பி இருக்கணும். இதுதான் ஆவியானவர் இறங்குனதுமே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியம். ஆனா அது நடக்கல. என்ன நடந்ததுன்னா, வனாந்தரத்துக்கு ஆவியானவர் கொண்டு போறார். வனாந்தரத்துல 40 நாள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் பாருங்க விடுதலை பெறுகிறாங்க. மோசேவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மோசே, நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உன் ஜனங்களை கொண்டு போக போறேன். மோசேக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஜனங்கள் கிட்ட போய் சொல்றார், ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நம்மளை நடத்த போறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். சந்தோஷத்துல மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. எப்படா இந்த பார்வோன் கிட்ட இருந்து விடுதலை ஆகும், எப்போ அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்போன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல போராட்டத்துக்கு பிறகு, வாதைகளுக்கு பிறகு பார்வோன் கிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்சதுக்கு பிறகு அவங்க நேரா கானான்குள்ள தான் போயிருக்கணும். ஆனா கானான்குள்ள போல. எங்க போனாங்கன்னா, ஆண்டவர் அவங்கள வனாந்தரத்துல நடத்துறார். ஒரு விடுதலை, வனாந்தரம், கானான் தேசம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், இச்சையை ஜெயித்தார். அவருடைய மரணம் வெற்றியை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அவருடைய மரணம் வெற்றியை கொண்டு வந்தது. ஆனா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பிறகு அவருடைய ஆரம்பம் வனாந்தரத்தில் ஆரம்பிச்சது. இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய ஆரம்பம் வனாந்தரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கல, வனாந்தரத்தில் ஆரம்பித்தார்கள். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை ஆவியானவர் சில நேரத்தில் வனாந்தரத்தின் பாதையில் நடத்துவார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், ஆனா இனி என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், இனி வறுமையெல்லாம் போயிரும், இனி செழிப்பா இருப்பேன். கண்டிப்பா செழிப்பா இருப்பீங்க. நிச்சயம் கானானுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆனா அது அல்ல ஆரம்பம், வனாந்தரம் தான் ஆரம்பம். ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, அது வரைக்கும் ஒரு பிசாசு பிடிச்சிருக்கும். அந்த பிசாசு உங்களை விட்டு போனதுக்கு பிறகு உங்களுடைய ஆரம்பம் வனாந்தரத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு போவார். வனாந்தரத்தின் பாதையில் உங்களை நடத்துவார். வேதத்தில் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்தின் பாதையில் நடத்தினார். யோசேப்பை 13 வருடம் வனாந்தரத்தின் பாதையில் நடத்தினார். தாவீத ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதற்கு பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். பண்ணதுமே தாவீது ராஜாவா மாறல. அடுத்த 15 வருஷம் வனாந்தரத்தின் பாதையில் ஆடு மாடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு வனாந்தரத்தில் தான் இருக்கிறார். ஆரம்பம், தாவீதினுடைய ஆரம்பம் வனாந்தரமா இருந்தது. இன்னைக்கும் கர்த்தர் உங்களை சில நேரத்தில் வனாந்தரத்தின் பாதையில் நடத்துவார். என்ன பாஸ்டர், இந்த கஷ்டமே தாங்க முடியாம தான் இங்க வந்திருக்கிறேன், எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம், ஆண்டவர் பார்க்கலையா, ஆண்டவருக்கு என் கஷ்டமெல்லாம் தெரியலையான்லாம் நான் முறுமுறுத்துட்டு இருக்கிறேன். நீங்க வந்து வனாந்தரத்தில் தான் நடத்துவாருன்னு சொல்றீங்களே,
நான் சொல்றேன், வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்கா பாஸ்டர், வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா எந்த ஷார்ட்கட்டுமே இல்லை. ஒவ்வொருவரும் வனாந்தரத்தின் பாதையில் போயே ஆகணும். அந்த வனாந்தரத்தின் பாதை தான் பெஸ்டான வழி. பார்வோனுடைய சேனை வனாந்தரத்தின் பாதை வழியா சூஸ் பண்ணும்போது தான் அவனுடைய சேனையெல்லாம் அழிந்தது. வனாந்தரத்துல தான் ஆண்டவர் காலையும் மாலையும் மன்னாவையும் காடையும் கொடுத்து அவர்களை நடத்தினார். அதெல்லாம் தண்ணியே வராத ஒரு இடம் தான். ஆனா வனாந்தரத்துல கற்பாறை அடிச்சதும் பாறையிலிருந்து தண்ணி வந்தது. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிற ஒரு இடம் வனாந்தரம். ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளுகிற ஒரு இடம் வனாந்தரம். ஆண்டவரோடு கூட கிட்டி சேருகிற ஒரு இடம் வனாந்தரம். ஆண்டவருடைய வல்லமைகளையும் அதிசயங்களையும் அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற ஒரு இடம் வனாந்தரம். வனாந்தரத்தில் ஆண்டவரை நீங்க தெரிஞ்சுக்கலைன்னா வேற எந்த ஆசீர்வாதத்திலையும் ஆண்டவரை நீங்க பிடிக்க முடியாது. வனாந்தரத்தில் ஆண்டவருடைய கிரியைகளையும் வல்லமையும் உங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் நீங்க புரிஞ்சுக்கலைன்னா நீங்க எத்தனை ஆசீர்வாதம் சொத்து வாங்கினாலுமே அதுல ஆண்டவரை நீங்க பார்க்கவே முடியாது. வனாந்தரம் த பெஸ்ட் வே. வனாந்தரத்தை விட ஒரு பெஸ்ட் வழி வேற எதுவுமே இல்லை. கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்துறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமேன். ஒரே ஒரு ஆறுதலான காரியம் என்னன்னா, இது ஆண்டவர் உங்களை நடத்துறார். வனாந்தரத்தில் நீங்க ஒன்னே ஒன்று அறியணும், நான் பிசாசால இந்த கஷ்டத்தில் அனுபவிக்கிறேன்னா இல்லை ஆண்டவர் என்ன நடத்துறாரா? ஆண்டவர் உங்களை நடத்தினா அதில் நீங்க கொண்டாடணும். இல்லை பாவத்தில் விழுந்து சாபத்தில் விழுந்து இருளில் வாழ்ந்துட்டு கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து எழும்பி வரணும். இன்னும் ஆண்டவர் அறிஞ்சுக்கணும், விழுந்து போகக்கூடாது, பரிசுத்தத்துக்கு நேராக நீங்கள் திரும்பணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார். முதலாவது வனாந்தரத்தில் ஆவியானவரே உங்களை நடத்துகிறார். ரெண்டாவது, வனாந்தரத்தை நீங்கள் கடந்து போக வேண்டும். நீங்க கடக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா இந்த வனாந்தரம் தான். இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்கள். ஆனா என்ற அளவுக்கு தான் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள், விரல் விட்டு என்ற அளவுக்கு. அத்தனை ஜனங்கள் வனாந்தரத்திலேயே மடிஞ்சு போனாங்க, வனாந்தரத்திலேயே இறந்து போனாங்க, வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள், வனாந்தரத்தில் பின்வாங்கி போனாங்க, வனாந்தரத்தில் இயேசுவை தூசித்தார்கள், வனாந்தரத்தில் ஒரு விக்கிரகத்தை கன்றுக்குட்டிய உண்டாக்கினார்கள். வனாந்தரத்தில் அவங்க பின்வாங்கி போனாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா சாவும் வனாந்தரத்தில் தான் இருந்தது. அவங்க வனாந்தரத்தை கடந்து போகலை. நான் சொல்றேன், ஒவ்வொரு விசுவாசியும் வனாந்தரத்தை கடந்து போக வேண்டும். வனாந்தரத்தை கடக்காம இருக்கக்கூடாது. கட்டாயம் வனாந்தரத்தை கடந்து கானானுக்குள்ள போகணும். யோசுவாவும் காலேபும் வனாந்தரத்தை கடந்து கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அவங்க கானானுக்குள்ள கால வச்சாங்க, சுதந்தரித்தார்கள். நீங்க ஒவ்வொருவரும் வனாந்தரத்தை கடந்து கானானை சுதந்தரிக்க வேண்டும். வனாந்தரத்தை கடக்கணும், வனாந்தரத்தை கடக்கணும், வனாந்தரத்தை தாண்டி போகணும். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் இன்னும் வனாந்தரத்திலேயே இருக்கிறாங்க தெரியுமா? 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆனா இன்னும் வனாந்தரம். 30 வருஷம் ஆச்சு, இன்னும் வனாந்தர வாழ்க்கை முடியல பாஸ்டர். இன்னும் பிரச்சனை, இன்னும் கடன், இன்னும் வேதனை, இன்னும் பாவ பழக்கம், இன்னும் குடி அடிமை, இன்னும் பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், சாபம் தொடர்ந்துட்டே தான் இருக்கு, வனாந்தரம் முடியல. இன்னைக்கு வனாந்தரத்தை நீங்க கடந்து போகணும். அநேகர் மரித்து போனார்கள், முறுமுறுத்தார்கள், பின்வாங்கி போனாங்க. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வனாந்தரம் என்பது இதை கடக்கிற காலத்தை ஆண்டவர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். வனாந்தரத்தில் உங்களை நடத்துறார். ஆனா அது எவ்வளவு சீக்கிரம் கடக்கணும், அதை எவ்வளவு சீக்கிரம் தாண்டணுங்கிறத உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் 40 நாள்ல வனாந்தரத்தை தாண்ட வேண்டியது, கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டியது. ஆனா அவங்க 40 நாள் எடுக்கல, 40 வருஷம் எடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள்ல வனாந்தரத்தை கடந்து போனார். யோசேப்பு 13 வருஷத்துல வனாந்தரத்தை கடந்து போனார். தாவீது 15 வருஷத்துல வனாந்தரத்தை கடந்து போனார். இந்த வனாந்தரத்தை கடக்க வேண்டிய பொறுப்பு
உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசிங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் 34வது வசனம். என்னாகமம், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கு வந்து மாறுதலை உணர்வீர்கள். இவங்க போய் கானான் தேசத்தை வேவு பார்க்க போனாங்க. 12 பேர் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு தலைவர்களை செலக்ட் பண்ணி கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புறாங்க. அங்க வேவு பார்த்துட்டு வந்துட்டு 10 பேர் சொல்றாங்க, அங்கெல்லாம் பிரவேசிக்க முடியாது, அவங்களாம் ஏனோக்கிய புத்திரர்களா இருக்கிறாங்க, அங்கெல்லாம் போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க மறுதளிச்சதுனால 40 நாள் போய் வேவு பார்த்துட்டு வந்து முடியாது, அங்க பிரவேசிக்க முடியாது, கானான் தேசத்தை எங்களால மிதிக்க முடியாதுன்னு சொன்னதுனால ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷமா மாறும். 40 நாள் அவங்க வேவு பார்த்தாங்க, இந்த 40 நாள் 40 வருஷமாய் மாறும்னு ஆண்டவர் சொல்றார். நான் நினைக்கிறேன், இந்த வனாந்தரத்தை இவங்க தான் இவ்வளவு காலத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய அவ்விசுவாசம் இவங்களுடைய வனாந்தர பயணத்தை அதிகரிச்சிருக்கு. இவங்க மட்டும் விசுவாசிச்சிருந்தா 40 நாள்ல கானானுக்குள்ள போயிருப்பாங்க. இவங்களுடைய அவ்விசுவாசம் அந்த வருஷத்தை இழுத்துருச்சு. இன்னைக்கும் அநேகருக்கு எனக்கு ஏன் இவ்வளவு நாள் போராட்டம்னா உங்களுடைய முறுமுறுப்பு, உங்களுடைய அவ்விசுவாசம், உங்களுடைய விழுந்து போகிற தன்மை, விழுந்து விழுந்து எந்திரிக்கிறீங்களே வனாந்தரத்தில், அதனால தான் உங்களால் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. இன்னைக்கு நீங்க கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். எங்க ஃபேமிலி, எங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டோம் ஆரம்பத்தில். இப்போ இருக்கிற எடிட்டிங் ரூம் தான் எங்கள் வீடாக இருந்தது. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் அதுதான் எங்கள் வீடு, அங்கே தான் வளர்ந்தோம். எங்கள் அக்கா எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 7:30க்கு சர்ச் ஆரம்பிக்கும். அப்போ 6 மணிக்கே குளிக்க போயிடுவாங்க. ஏன்னா அடுத்தது ஆண்கள் வந்துடுவாங்க. அந்த ஆண்கள் பாத்ரூமை தான் நாங்கள் எல்லாருமே பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணோம். ஒரு வனாந்தரமான பாதையாக இருந்தது. அப்பா சொல்லுவாங்க, எனக்கு அப்போல்லாம் ஸ்டவ் அடுப்பு, அதுக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காதுப்பா, வீட்டுக்கு வாடகையில் தான் சர்ச் நடத்துவோம், 300 ரூபா வாடகை, அந்த 300 ரூபா கட்டக்கூட காசு இருக்காது, கையில் காசு இருக்காது அப்படின்பாங்க. இந்த இடமெல்லாம் வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஒரு வனாந்தரமான காலம் இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் கடந்துட்டோம். இப்போவும் அதே மாதிரி அதே வீட்டுக்குள்ளே அதே ஆண்கள் பாத்ரூமை குடும்பமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இருக்காது. கடக்கணும். வனாந்தரத்தை நீங்கள் கடந்து போகணும். வனாந்தரத்திலேயே இருக்கக்கூடாது. அது ஆசீர்வாதம் அல்ல, அது சாபம். ஒரே இடத்துல, ஒரே வனாந்தரத்தில், ஒரே பிரச்சனையில், ஒரே பாவத்தில் விழுந்து 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 அப்படியே வாழ்றது அது சாபம், அது ஆசீர்வாதம் இல்லை. நீங்க வனாந்தரத்தை கடந்து போக வேண்டும். வேதத்தில் தாவீது துதித்ததுனால வனாந்தரத்தை கடந்தான். தானியேல் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். 3 நேரமும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், வனாந்தரத்தை கடந்து போனான். ஆபிரகாம் விசுவாசத்துல உறுதியா இருந்தான். எவ்வளவு போராட்டம் வந்து அவனுடைய விசுவாசத்தை தளர விடல, வனாந்தரத்தை கடந்து போனான். யோசுவா, காலேப் விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. நாங்க கானானுக்குள்ள பிரவேசிப்போம் அப்படின்னு விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க, வனாந்தரத்தை கடந்தாங்க. யோபு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தபோது உறுதியா இருந்தார், வனாந்தரத்தை கடந்து போனார். இன்னைக்கு வனாந்தரத்தை கடந்து போக என்ன பாஸ்டர் வழி அப்படின்னா, இதுதான் வழி. தாவீதை போல நீங்க துதிச்சா கடந்து போவீங்க. தானியேலை போல நீங்க ஜெபிச்சா வனாந்தரத்தை கடந்து போவீங்க. ஆபிரகாமை போல உங்களுடைய விசுவாசம் தளராமல் உறுதியா இருந்தா வனாந்தரத்தை கடந்து போவீங்க. யோசுவா, காலேபை போல விசுவாச வார்த்தைகளை பேசினா வனாந்தரத்தை கடந்து போவீங்க. யோபை போல உறுதியா கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்க வனாந்தரத்தை கடந்து போவீங்க. இந்த வனாந்தரத்தை ஒவ்வொருவரும் கடக்கணும், அதுலேயே இருக்கக்கூடாது. வனாந்தரத்தை நீங்கள் கடந்து போகணும், கட்டாயம் கடந்து போகணும். 3வது சொல்கிறேன், இந்த வனாந்தரத்தில் இயேசு உங்கள் கூட இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். ஒரு கண்ணு உங்களுக்கு திறக்கணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு கண்ணு உங்களுக்கு திறக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 3:12 ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறார். யாத்ராகமம் 33:14 என் சமூகம் உனக்கு முன்பதாக போகுன்னு மோசேவை பார்த்து சொல்றார். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்.
அப்போ உன் கூட இருப்பேன், உன் கூட இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தேற்றுகிறார். அதே வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றாரு, உங்க கூட நான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு உங்களை ஆண்டவர் தேற்றுகிறார். இந்த வனாந்தரமான பாதையில ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சிட்டா முறுமுறுக்க மாட்டோம். நான் வியக்கிற ஒரு காரியம் என்னன்னா, எப்படி இந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, எப்படி இந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் மறுதளித்தாங்கங்கிறது புரியவே இல்லை. காரணம் என்னன்னா, காலையில வானம் திறந்து மண்ணா வருது, அப்புறம் ஒரு காத்தடிக்குது, காடையா வந்து விழுகுது, தொம்மு 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 தொம்முன்னு காடை வந்து விழுகுது. இவ்வளவும் நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவங்கள நடத்துறார். ஒருவேளை ஆண்டவர் அவங்கள நடத்தாம இருந்திருந்தா ஒரு நாளைக்கு மோசே எவ்வளவு செலவு பண்ணியிருப்பார்னா, ஒரு ஆளுக்கு இப்போ இருக்கிற கணக்குப்படி ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு 100 ரூபா போட்டா ஒரு நேரத்துக்கு 30 லட்சம் ஜனங்களுக்கு மோசே செலவு பண்ற சாப்பாட்டுடைய கணக்கு மட்டும் 30 கோடி. ஒரு நேரத்துக்கு மோசேக்கு 30 கோடி ஒரு நேரம் செலவாயிருக்கும். தண்ணி, அதாவது 1 லிட்டர் தண்ணி இந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு போட்டா ஒரு நேரத்துக்கு மோசே செலவு செய்ய வேண்டிய தண்ணி மட்டும் 4000 டன் தண்ணி. இது வெறும் குடிக்கிறதுக்கு மட்டும். இனி அவங்க குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தவே பத்தாது. இவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் அழகா நடத்துறாரு, தேவைகளை எல்லாம் சந்திக்கிறாரு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்துட்டாங்க, ஆண்டவரை மறுதளிச்சிட்டாங்க, ஒரு கன்றுக்குட்டியை வணங்கிட்டா செஞ்சு அதை தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. எப்படி அவங்களால இப்படி முடிஞ்சது அப்படின்னா, இன்னைக்கு நம்மளை மாதிரி தான் அவங்களும் சில காரியம் அவங்களுடைய கண்கள் திறக்கல, பார்க்கல. அவங்க நினைச்சாங்க, காலையில மண்ணா விழுகுது, நான் கஷ்டப்பட்டு போய் மண்ணாவை எடுத்துட்டு என் குடும்பத்துக்கு நான் போய் எடுக்கிறேன். காத்துல காடை வந்து விழுகுது, நான் போய் 20 காடையை பிடிச்சா பறந்து பறந்து போய் நான் 20 காடையை பிடிச்சு, நான் 20 பிடிச்சேன்னா அது என் குடும்பத்துக்கு, 10 பிடிச்சேன்னா அது என் குடும்பம். நான் எவ்வளவு உழைக்கிறேனோ அவ்வளவுதான் நான் சம்பாதிக்கிறேன். நான் உழைக்கிறதெல்லாம் நான் சம்பாதிக்கிறேன். இது என் பலத்தில் வந்ததில்ல, நான் தான் போய் பிடிக்கிறேன் காடையை, நான் தான் மண்ணாவை போய் காலையிலேயே எந்திரிச்சு போய் எடுக்கிறேன். இது என் பலத்தில் தான் வந்தது. இதில் ஆண்டவரை நான் பார்க்கலையே, ஆண்டவரை என் கண்ணுக்கு தெரியலையேன்னு இதனால தான் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. இந்த யூடியூப்பில் லைவ் போயிட்டுருக்கு. இப்போ யூடியூப்பில் பார்க்குறவங்கெல்லாம் என்னை மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ லைவ் ஓடிட்டுருக்கு, இப்போ சேனலை பார்த்தாங்கன்னா என்னை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு கேமராலையும் ஒவ்வொரு ஆள் இருக்கிறாங்க. 3 கேமராவில் 3 ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இந்த வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அதை ஏற்றுறக்கு இறக்குறக்கு அதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. திடீர்னு இப்படியெல்லாம் சவுண்டு வந்துச்சுன்னா உடனே அது என்ன சவுண்டுன்னு போய் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க. இங்கே பிபிடி, உடனே வசனம் சொல்லும் போது அந்த வசனம் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, பிபிடி. இவங்க யாருமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது, யாரையுமே நீங்கள் பார்க்கறது இல்லை. உங்களுடைய பார்வையெல்லாம் என்னதான் பார்க்குறீங்க? இதே போல தான் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் அவங்க பார்த்ததெல்லாம் அவங்களுடைய பலத்தை பார்த்தாங்க. அவங்க பார்த்ததெல்லாம் இது என்னால் வந்தது, இது என் திறமையில் வந்தது, நான் போய் காடையை பிடிக்கிறேன், நான் போய் மண்ணாவை எடுக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய பலத்தை தான் சார்ந்திருந்தாங்களே தவிர, இதுக்கு பின்னாடி ஒரு ப்ரொவைடர், ஒருத்தர் கிரியை செய்யறத அவங்களுடைய கண்கள் மறைச்சிருச்சு. அதனால தான் அவங்க முறுமுறுத்துட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கணும். இந்த வேலை நான் உழைச்சனால இந்த வேலையை கொடுத்தது யார் தெரியுமா? நான் வீடு கட்டினதுனால அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையை சந்திச்சது யார் தெரியுமா? மனிதர்கள் கூட பேசி அவங்களுக்கு மனசை மாற்றி உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செஞ்சு இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரே, மறந்துடுறாங்க அநேக. ஆண்டவர் செஞ்ச கிரியைகள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செஞ்சது, உங்களை ரட்சித்தது, உங்களை நடத்தின விதம், இதெல்லாம் மறந்துட்டு கடைசியில் என் பலம். இதனால தான் வனாந்தர வாழ்க்கை அதிகரிக்கிறது. வனாந்தர வாழ்க்கை குறைக்கப்படணும்னா இந்த வனாந்தரத்தில் நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சுக்கணும், ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த வனாந்தரத்தில் நீங்கள் 2 பேர்த்த அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஒன்று பிசாசு அடையாளம் கண்டுபிடிக்கணும், 2வது ஆண்டவருடைய கிரியைகளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்.
பிசாசு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா என்னன்னா, கஷ்டமான பாதை தான். இயேசு கிறிஸ்து 30 வருஷம் இருந்தார். 30 வருஷத்துல யாரையெல்லாம் சந்திச்சார்னா, அவங்க அம்மாவை சந்திச்சிருப்பார், அவங்க அப்பாவை சந்திச்சிருப்பார், அவங்க அப்பா கூட வேலை செஞ்ச அந்த வேலைக்காரங்களை எல்லாம் சந்திச்சிருப்பார். சர்ச்சுக்கு போனார்னா அங்க இருக்கிற பாஸ்டர்ஸை சந்திச்சிருப்பார். ஒரு சிலரை இயேசு கிறிஸ்து சந்திச்சார். வேற யாராவது புதுசா சந்திச்சாரா? பரிசேயர்களை ஒரு சிலரை இயேசு கிறிஸ்து சந்திச்சார். வேற யாரையுமே இயேசப்பா சந்திக்கல. ஆனா வனாந்தரத்துல ஒருத்தனை சந்திச்சார். அது யார் தெரியுமா? பிசாசு. இதுவரைக்கும் 30 வருஷம் இயேசப்பா அவனை சந்திக்கவே இல்லை, அவனை பார்க்கவும் இல்லை. எப்போ இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தார்னா வனாந்தரத்தில் அவனை சந்திக்கிறார். பிசாசு வரான், இவர் பசியா இருக்கிறாரு, பயங்கர பசி, எது கொடுத்தாலும் சாப்பிட்டுருவார். 40 நாள் உபவாசம், அவ்வளோ பசியில் இருக்கிறாரு. பிசாசு வந்து சொல்றான், இந்த அப்பத்தை கல்லா மாத்துங்க பார்க்கலாம் அப்படிங்கிற. ஆண்டவருக்கு அது பெரிய காரியம் இல்லை, ஈஸியான காரியம். ஆனா எதுல இயேசு கிறிஸ்து டிஃபர் ஆனார்னா, அவர் பிசாசுனுடைய வார்த்தையை கேட்கல. இன்னைக்கு எதுல அநேகர் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, பிசாசுடைய வார்த்தையை கேட்டு உடனே அதுபடி நடக்கிறாங்க. மாம்சம் பலவீனம் உள்ளது தான், பசிக்கும் போது அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும். இன்னைக்கு அநேகர் விழுந்து போறதுக்கு காரணம், இந்த வனாந்தரமான சூழ்நிலையில பிசாசு உங்ககிட்ட வந்து சொல்லுவான், இவ்வளோ கஷ்டம் இருக்குல்லப்பா, கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு படம் பாரேன், கொஞ்ச நேரம் அந்த போய் நல்லா அடியேன், உலகத்தில் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. உன் கஷ்டமெல்லாம் போகணும்னா நல்லா தண்ணி அடி, உன் கஷ்டம் போயிடும். உன் கஷ்டமெல்லாம் போகணும்னா நீ ஜாலியா இப்படி வா, இந்த வழியில போ, இந்த வழியில போன்னு ஒவ்வொரு பாதையை உங்களுக்கு காட்டுறான். எதுக்கு? இந்த வனாந்தரத்திலிருந்து விடுதலையாக. அதே நேரத்தில் ஒரு பையன் டாக்டர் ஆகணும்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணு, ஸ்கூலுக்கு போ. அது அவனுக்கு பிடிக்காது தான், ஆனால் போக சொல்லுவாங்க. போனது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு டியூஷனுக்கு போய் சேரு அப்படின்பாங்க. இதுதான் நல்ல தகப்பனுடைய எண்ணம், அம்மா அப்பாவுடைய எண்ணம். பரிசுத்தாவியானவர் இப்படி தான் நடத்துவார். வனாந்தரத்தில் உங்களை அதாவது ஒரு செழிப்புக்குள்ளே நடத்த மாட்டார், அதிலிருந்து படிப்படியாக வெளியே வர்றதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை சந்தோஷிப்பான். பிசாசுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கக்கூடாது. வனாந்தரத்தில் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். கஷ்டமான பாதையில் தான் மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிக்கணும். யார் உண்மையாக உங்களை நேசிக்கிறவர்கள், யார் உங்களை உண்மையாக பகைக்கிறவங்க அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு தெரியும்னா, வனாந்தர பாதையில் தான். நீங்கள் கஷ்டப்படும் போது தான், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு நிறையா பேர் வருவாங்க. கஷ்டப்படும் போது நீங்கள் ஏதாவது கேட்டுருவீங்களோன்னு உங்களை பார்த்தா 10 அடிக்கு அந்த சைடு ஓடிடுவாங்க. உங்களை பற்றி தப்பு தப்பாக எப்போ பேசுவாங்கன்னா, கஷ்டப்படும் போது தான் பேசுவாங்க. உங்களை எப்போ நிந்திப்பாங்கன்னா, இந்த வனாந்தரத்தின் பாதையில் தான் உங்களை நிந்திப்பாங்க. உங்களை தூசிச்சு உங்களை போடா அப்படின்னு உங்களை தள்ளி விடுறது எப்பன்னா, வனாந்தரத்தின் பாதையில் தான். உங்களை அடிக்கிறது, உங்களை உதைக்கிறது, உங்களை தள்ளி விடுறதெல்லாம் வனாந்தரத்தின் பாதையில் தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இந்த வனாந்தரத்தின் பாதையில் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எது சத்ரு, எது ஆவியானவர் நடத்துறார் என்பதை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும். இந்த வனாந்தரம் அதுக்கு தான். பிசாசு முதல்ல மாம்சத்தை இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், மாம்சத்தின் போராட்டத்தை ஜெயித்தார். அடுத்தது ஏசப்பா பாருங்க, இப்பதான் லைஃப் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது எல்லா வாலிபர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு 10 லட்சம் இருந்தா நான் ஜெயிச்சிருவேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு யாராவது 10 லட்சம் கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவும் ஆரம்பிக்கிறார். அப்போ பிசாசு சொல்றான், இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் உனக்கு தரேன், நீ பார்க்குற எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன்னு எல்லா மகிமையும் காட்டுறார். யாராவது வாங்காம இருப்பாங்களா? ஒண்ணுமே இல்லாத எனக்கு இத்தனை மகிமையா, இத்தனை கனமா, இத்தனை செல்வமானு எப்போன்னு இருப்பாங்க பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை ஜெயித்தார். காரணம், அவர் வனாந்தரத்தில் நடந்ததுனால ஜெயித்தார். போன வாரம் அப்பா சொன்னாங்க, இந்த பாத்ரூம்ல ஒருத்தங்க 3 பவுன் நகையை வச்சுட்டு போயிட்டாங்களாம். 3 பவுன் நகை. அதை ஒரு 7 அம்மா எடுத்துட்டு வந்து 3 பவுன் நகையை பார்த்ததுமே, ஐயோ இது யாரோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நேராக வந்து அப்பா கிட்ட கொடுத்துருக்குறாங்க. உடனே கொடுத்ததுமே அந்த அம்மா வந்துட்டாங்க, ஐயா என்னுடைய நகையை காணையா, இந்த அம்மா உங்ககிட்ட அப்படின்னு அப்பா எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. பாருங்க, நான் சொல்றேன், அந்த ஏழை அம்மா, அத்தனை கஷ்டப்பட்ட அந்த அம்மா
அந்த நகையை திரும்ப கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த அம்மாவுக்கு அது தேவையில்லை, அது மேலே ஆசை இல்லை. சில ஆசைகள் உங்களை விட்டு போகணும்னா வனாந்தரத்தின் பாதையில் நீங்கள் நடக்கணும். வனாந்தரத்தின் பாதை உங்களை ஆசைகளை விட்டு உங்களை தூரப்படுத்தும். ஐயோ இது எனக்கு வேண்டாம், இது தகுதி இல்லை, ஆசைப்பட்டுட்டோம், விழுந்து போயிடுவோம். இயேசு கிறிஸ்து ஆசைகளை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் இச்சைகளை ஜெயித்தார். அவர் பரிசுத்தமுள்ளவராய் வாழ்ந்தார். வேதம் சொல்கிறது 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில், மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். எல்லாரும் எந்திரிச்சு நின்று அந்த சிலுவையை பாருங்க. உண்மைப்பா, இந்த வனாந்தரமான வாழ்க்கையில் நீர் ஜெயம் எடுத்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் இந்த வனாந்தரமான பாதையில் போகலாம். இந்த வனாந்தரத்தின் பாதையில் எங்களுக்கு சத்ரு யார், ஆவியானவர் எதை நடத்துறார் என்பதை நாங்கள் உணரணும்ப்பா. இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை போல நாங்கள் வித்தியாசம் தெரியாம விழுந்து போகக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் கெடுக்க கூடாது. வனாந்தரத்தின் பாதையில தாவீதை போல நாங்கள் துதிக்கணும், தானியேலை போல நாங்கள் ஜெபிக்கணும், ஆபிரகாமை போல விசுவாசத்தில் நாங்கள் வளரணும், யோசுவா காலேபை போல விசுவாச வார்த்தைகளை நாங்க பேசணும், யோபுவை போல வனாந்தரத்துல உத்தமத்துல நாங்க நிலைத்திருக்கணும்பா. எல்லா கரங்களை உயர்த்தி, இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல ஏற்பட்ட கண்களின் இச்சையை ஜெயித்தார், ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல வந்த மாம்சத்தின் இச்சையை இயேசு ஜெயித்தார். அவர் சாத்தான் கிட்ட தோத்து போகல. இந்த நேரத்துல ஒருவேளை உங்களுடைய வனாந்தர வாழ்க்கை எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ நிச்சயம் கடக்கணும்பா, நீ சீக்கிரம் இந்த வனாந்தரத்தை கடக்கணும், நீ துரிதமா இந்த வனாந்தரத்தை கடக்கணும், நீ உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், இந்த வனாந்தரத்தை கடந்து போவ, உன் ஜப வாழ்க்கையை புதுப்பி இந்த வனாந்தரத்தை கடந்து போவ, நீ உறுதியாய் விசுவாசத்துல நிலைத்திரு, இந்த வனாந்தரத்தை நீ கடந்து போவ. இன்னைக்கு அநேகர வனாந்தரத்தை கடக்க தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து லாபா ரகா தாடா பாலாபோ, ஓ வனாந்தரத்தை கடக்க பண்ணுங்கப்பா, வனாந்தரத்தை கடக்க பண்ணுங்க தகப்பனே, வனாந்தரத்தை கடக்க பண்ணுங்கப்பா, வனாந்தரத்தை கடந்து செல்லக்கூடிய பலனை தாங்கப்பா. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம்
ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.